சிரங்கு இது எப்படி வருது, எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்ப்போமா? ஒரு குட்டி வண்டு மாதிரியான ஒரு மைட் உங்க ஸ்கின்குள்ள போய் உட்காந்துருக்கனால இச்சிங்கும் அந்த இடத்துல ரேஷஸும் அதிகமா வரும். இதுதான் சிரங்கு அப்படின்னு சொல்றோம். இது எங்கெல்லாம் அதிகமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கை விரலோட இடுக்குகள்ல, மணிக்கட்டு, முட்டி, தொடை இடுக்கு, தொப்புள் பகுதி, பட்டக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமா வரும். சிரங்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஈஸியா பரவக்கூடியது. இதை எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகி இருக்காங்கன்னா அவங்களோட சோப், ட்ரெஸ்ஸு, பெட்டு இதெல்லாம் யார் கூடயும் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். அவங்களோட கிளாத்ஸ் எல்லாத்துலேயும் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு வரணும். வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர், அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வேக்யூம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிரங்குக்கான ரெமடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அருகம்புல்லும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அதை எக்ஸ்ட்ராலாம் மேலே அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்புறம் சந்தனத்தூள் கூட எலுமிச்சம்பழ சாறு மிக்ஸ் பண்ணி மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். குப்பைமேனி இலை கூட உப்பு வச்சு அரைச்சி அதை நீங்கள் மேலே பூசிட்டு வரலாம். கருஞ்சீரகத்தை அரைச்சி அது கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அந்த சிரங்கு இருக்கிற இடத்துல பூசிட்டு வரலாம். இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ரெமடிஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும்தான். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சிவியராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நம்ம கிளினிக் தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்தில் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.